सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. श्री गुरुभ्यो नमः. அத்வைத பரிசுத்தி ரெண்டாவது பிரகரணம் ஜிஜ்ஞாசோபபத்தி அப்படிங்கிற ரெண்டாவது பிரகரணம். இதுல 4வது ஸ்லோகம், ஆரம்பத்திலேருந்து 12வது ஸ்லோகம். அப்ராப்ய மனசேத்யுக்தேஹே பிரம்மஜானம் ஹி நேதி சேத் ஃபலவ்யாப்தி நிஷேதோயம் விருத்திவ்யாப்திந்து மன்மஹே. என்ன விசேஷம்னு கேட்டா ஒரு சந்தேகம், இந்த நமக்கே சந்தேகம் வரலாம். ஒரு பிரம்மஜானம் அப்படி வேணுங்கிற ஆசையம் தானே பிரம்ம ஜிஜ்ஞாசாங்கிறதுக்கு அர்த்தம் சொன்னோம். பிரம்ம ஜானம்னே ஒண்ணு இருக்க முடியாது அப்படின்னு ஒரு ஆட்சேபம். ஏன் பிரம்மஜானம்னு ஒண்ணு இருக்க முடியாது அப்படின்னு கேட்டா, ஞானம் வரணும்னு சொன்னா அதுக்கு மனசுனால தானே ஞானம் வரணும். மனசு இருந்தா தான் ஞானம் வரும். ஆனா ஸ்ருதி என்ன சொல்றது, அப்பிராப்ய மனசா சக யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்ய மனசா சக அப்படிங்கிற இந்த ஸ்ருதி, வாக்கு அந்த பிரம்மத்தை பிரகாசனம் பண்ண முடியாமல் திரும்பி வந்து விட்டது, மனசும் அந்த பிரம்மத்தை நெருங்க முடியல, கிட்ட போய் அங்கேருந்து திரும்பிடுத்து அப்படின்னா இந்த மனசுனாலே அந்த பிரம்மத்தை தெரிந்து கொள்ள முடியலேன்னு தானே அர்த்தம். வாக்குங்கிறது வாயால சொல்லும், பிரம்மத்தை பத்தி பேச வைக்கும், விஷயத்தை பத்தி பேச வைக்கும், ஆனா பிரம்மத்தை பத்தி பேச வைக்க முடியல. மனசுங்கிறது ஒரு விஷயத்தை சிந்திக்கும், ஞானம் ஏற்படுத்தும், ஆனா இந்த பிரம்மத்தை பத்தி மனசுனாலே ஒண்ணும் பண்ண முடியல, ஞானத்தை ஏற்படுத்த முடியல அப்படின்னு தானே அந்த ஸ்ருதிக்கு அர்த்தம். அப்படியானா இந்த பிரம்மஸ்வரூபத்தை தெரிந்திக்கவே முடியாது, பிரம்ம ஞானம் அப்படின்னு ஒண்ணு இருக்கவே முடியாது அப்படிங்கிறது இந்த ஸ்ருதியிலேருந்து நமக்கு கிடைக்கிறது. அப்படி இருக்கிறச்சே பிரம்ம ஜானத்துல இச்சை வந்தது, ஒருத்தனுக்கு பிரம்ம ஜிஜ்ஞாசா வந்ததுன்னு என்னமா சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றாருன்னா, பலவியாப்தி நிஷேதோயம் விருத்தி வியாப்திந்து மன்மஹே. இந்த பாரு, மனசு பிரம்மஜானத்தை சுத்தமா உண்டு பண்ணாது அப்படின்னு இந்த ஸ்ருதிக்கு அர்த்தம் இல்லை. இந்த ஞானம் வரதோ இல்லையோ, இந்த ஞானத்துல ஒரு 2 தினசா பிரிச்சிருக்கா. எப்படி பிரிச்சிருக்கா அப்படின்னு கேட்டா, பலவியாப்தி விருத்தி வியாப்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பலவியாப்தினா என்ன, விருத்தி வியாப்தினா என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம அதை உதாரணம் கொடுத்து இப்ப பார்ப்போம். ஒரு தேவதத்தன்னு ஒருத்தர் இருக்கார். அவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கான், ஆனா நேர பார்த்தது கிடையாது. அப்படி ஒருத்தன் இருக்கான். இப்ப அவனுக்கு தேவதத்தனை பத்தி தெரியும், தெரியாதுன்னு இல்ல, தெரியும், ஆனா நேரில் பார்த்தது கிடையாது. இப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு நாளைக்கு அவரை அழைச்சிட்டு போய் நேர இவர் தான் அவர் அப்படின்னு சொல்லி காமிக்கிறோம். அப்ப என்னாச்சு, இப்ப தெரியுது. முன்னாடி தெரிஞ்சதுக்கும் இப்ப தெரிஞ்சதுக்கும் என்ன வித்தியாசம்? இவரை பத்தி அவனுக்கு முன்னாடியே தெரியும், முன்னாடி தெரிஞ்சதுக்கும் இப்ப தெரிஞ்சதுக்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா? முன்னாடி தேவதத்தனை ஆனா நேர்ல பரோட்சமா தெரியும், பரோட்சமாக தெரியும். அப்படின்னா என்ன, அவரை பத்தி பல விஷயங்கள் கேள்விப்பட்டு தெரிஞ்சுட்டு இருக்கான், பல பேர் சொல்லி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கான், ஆனா நேரடியா அவரை சொரூபத்தை பார்த்தது கிடையாது.
ஆனா இப்ப நேரடியாக பார்க்கறான் அப்படின்னு நாம வார்த்தையால சொல்றோம். ஆனா தேவதத்தனை பத்தின அந்த ஞானம் இருக்கே, அதை நம்ம பரோட்சம் அபரோக்ஷம் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சு சொல்றோம். இந்த ஞானத்துல பரோட்சம் அபரோக்ஷம் அப்படிங்கிற இந்த விபாகத்தை எதை வச்சு சொல்றது அப்படின்னு சொன்னால், நமக்கு எப்பவுமே அந்த விஷயம் இருக்கே, இந்த விஷயம் எப்படி தெரியறது அப்படின்னு கேட்டா, எதனால தெரியறது அப்படின்னு கேட்டா, இந்த வெளியில இருக்கக்கூடிய வஸ்துவை நம்ம கண்ணால பார்க்கும்போது, வெளியில இருக்கிற வஸ்துவில வெளிச்சம் பட்டத்தினால தானே அந்த வஸ்து தெரிகிறது. நம்ம எந்த வஸ்துவை கண்ணால பார்க்கிறோமோ அந்த வஸ்து மேல இந்த வெளிச்சம் படுறது, அதனால அந்த வஸ்து தெரிகிறது அப்படின்னு சொல்லணும். வெளிச்சம் பட்டாதான், வெளிச்சம் எந்த இடத்துல படுறதோ அந்த இடத்துல மாத்திரம்தான் தெரியும். வெளிச்சம் படும் வஸ்துவை நம்ம கண்ணால பார்க்கலாம், நமக்கு கண்ணால அந்த வஸ்து தெரியும் அப்படின்னு லோகத்துல பார்க்கிறோம் இல்லையா. அதே மாதிரி சைத்தன்யம் எங்க படுறதோ அந்த வஸ்துவை நாம பார்க்க முடியும். பார்க்க முடியும்னா இது ஞானம், அது ஜட பிரகாசம், இது ஞான பிரகாசம். இந்த சைத்தன்யங்கிறது ஒரு பிரகாசமா ஞான பிரகாசமாக இருக்கு. இந்த ஞான பிரகாசம் எந்த வஸ்துவில படுமோ அந்த வஸ்துவை நாம அறிந்து கொள்ள முடியும், பிரத்யட்சமாக தெரியும். ஞானம் தான் எல்லா இடத்துலயும், இந்த சைத்தன்யங்கிறது எல்லா இடத்துலயும் பிரகாசிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னா இல்ல. இந்த சைத்தன்யத்துக்கு ஒரு ஆவரணம் இருக்கு. சைத்தன்யம் அந்த ஆவரணத்தினாலே மூடி இருக்கு. அதை திறக்கணும் இந்த ஆவரணத்தை. இந்த லைட் இருக்கோ இல்லையோ, இந்த லைட்டை நல்லா மறைச்சு ஒரு ஆவரணம் போட்டு மறைச்சு விட்டோம்னா அதனுடைய பிரகாசம் படாது இல்லையா வஸ்துக்கள்ல. அப்போ நம்மளால அந்த வஸ்துவை பார்க்கவும் முடியாது இல்லையா. அதே மாதிரி இந்த சைத்தன்யம் ஆவர்த்தமாக இருக்கும் காலத்துல அந்த சைத்தன்யம் இருந்தும் அது பட்டு விஷயங்கள் பிரகாசிக்கிறது இல்லை. அப்ப அந்த விஷயங்கள் நமக்கு தெரியறதுக்கு அந்த ஆவரணம் இருக்கே, சைத்தன்யத்து மேல இருக்கும் ஆவரணம், அந்த ஆவரணத்தை நாம விளக்க வேண்டி இருக்கும். அந்த ஆவரணத்தை விளக்கிறதுக்காக விருத்தி வருது. விருத்தி என்ன பண்றது? சைத்தன்யத்தை மறைச்சு வச்சிருக்கிற அந்த ஆவரணம் இருக்கே, அஜ்ஞானம்னு அதை சொல்லுவோம், அதை நிவர்த்தி பண்ணி கொடுக்கறது. இது நிவர்த்தி பண்றது ரெண்டு விதமாக இருக்கு. நமக்கு விருத்தி ஞானம் ஏற்படுறது பிரமாணத்தினாலே அது செய்யக்கூடிய நிவர்த்தி ரெண்டு விதமாக இருக்கு. இந்த ஆவரணம் ரெண்டு விதமா இருக்கிறதுனால அதனுடைய நிவர்த்தியும் ரெண்டு விதமாக. ஒண்ணு, நமக்குள்ளேயே அந்த அந்த விஷயத்தை பத்தின ஒரு ஆவரணம் இருக்கு. அந்த ஆவரணத்தை நிவர்த்தி பண்ணினா நமக்கு அந்த விஷயம் தெரிஞ்சதாக ஆகும். இன்னும் ஒண்ணு, எந்த விஷயத்திலே நாம தெரிஞ்சுக்கணுமோ அந்த விஷயத்திலேயே அந்த ஆவரணத்தை நிவர்த்தி பண்ணணும். அதாவது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆவரணத்தை போக்குறது, அந்த விஷயத்திலே இருக்கக்கூடிய ஆவரணத்தை போக்குறது அப்படின்னு இந்த ஆவரணம் ரெண்டு தினம். விஷயம் வெளியில இருக்கலாம், நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆவரணத்தை போக்கினா அது பரோட்ச ஞானம். விஷயத்துல இருக்கக்கூடிய ஆவரணத்தை போக்கினால் அது அபரோக்ஷ ஞானம். இப்ப இந்த தேவதத்தனை இவன் பல விதமா கேள்விப்பட்டு நிறைய விஷயங்கள் அவனை பத்தி தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கான். அதனால தேவதத்தனை பத்தி தெரியும்னு சொல்லும் போது அத்தனை பரோட்ச ஞானங்களும் அவனுக்குள்ளே தேவதத்தனை பத்தின அந்த அஜ்ஞானம் இருந்தது. அந்த ஆவரணம் இருக்கே, அந்த ஆவரணத்தை தான் போக்கினதே தவிர தேவதத்தன்கிற அந்த விஷயத்துல இருக்கக்கூடிய ஆவரணத்தை போக்கல. அதனால எப்போ அவன் நேரடியாக தேவதத்தனை பார்க்கறானோ, அபரோக்ஷமான ஞானம் எப்போ அவனுக்கு வருதோ, அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த தேவதத்தன் ஒரு விஷயம் இருக்கே, அந்த விஷயத்திலேயே அந்த அஜ்ஞானம் இருக்கே, அதாவது அந்த சைத்தன்யத்தை மறைச்சு வச்சிருக்கக்கூடிய ஆவரணத்தை இந்த விருத்தியானது போக்குகிறது. அப்ப இந்த ஞானம் என்ன பண்றது? அந்த விஷயத்திலே சைத்தன்யத்தை மூடி வச்சின்றிருக்கும் அந்த அஜ்ஞான ஆவரணத்தை நிவர்த்தி பண்ணுகிறது. அந்த அஜ்ஞான ஆவரணத்தை நிவர்த்தி பண்ணினால் அங்கே பளிச்சுன்னு அந்த சைத்தன்யம் பாசிக்கிறது. இந்த சைத்தன்யத்தை பக்னாவரணக சைத்தன்யம்னு சொல்லுவாங்க.
இந்த சைத்தன்யத்துக்கு தான் பலம்னு பேரு. இப்பேற்பட்ட அந்த சைத்தன்யத்தோடு சம்பந்தப்பட்டதுனாலே தேவதத்தனோ அல்லது கடாதி விஷயங்களோ நமக்கு அபரோக்ஷமாக பிரத்யக்ஷமாக அப்போ பாதிக்கிறது. இதே விருத்தி விஷய பரியந்தம் போகாமல் விருத்தி ஞானம் நமக்குள்ளேயே உண்டாகி இருக்கும் போது நமக்கு அந்த விஷயத்தை பத்தின அஜ்ஞானம் இருக்கே, அந்த அஜ்ஞான ஆவரணம் போகும். ஆனா விஷயம் மறைஞ்சதா இருக்கும், விஷயம் நமக்கு மறைஞ்சதா இருக்கும். ஆனா அந்த விஷயத்தை பத்தின ஞானம் நமக்கு வரும். இது அபானாபாதக அஜ்ஞானம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஞானம் வந்தால் விருத்தி வியாப்தித்வம்னு சொல்லுவாங்க. விருத்தி வியாப்தி பல வியாப்திங்கிற வித்தியாசம் இதனாலதான் வருது. இப்ப இந்த ரெண்டுல இதை நம்ம இன்னும் கூட சுலபமாக சொல்ல முடியும். இந்த சர்க்கரை இருக்கே, அது திதிப்பாக இருக்கும் அப்படின்னு ஒருத்தனுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதே சமயத்துல அவன் இன்னொரு தேன் எடுத்துக்கிறான். தேன் எப்படி இருக்கும்னு கேட்டா அதுவும் திதிப்பாக இருக்கும். சொன்னதால அவனுக்கு புரிஞ்சு போச்சு, தேன் திதிப்பாக இருக்கும், சர்க்கரை திதிப்பாக இருக்கும். ஆனா அவன் வாயில போட்டுண்டு பார்த்தாதான் அவனுக்கு இந்த திதிப்புக்கும் அந்த திதிப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரியும். அவனால தெரிஞ்சுக்க முடியும். இல்லாட்டா இது தேனுடைய திதிப்பு எப்படி இருக்கும், சர்க்கரையுடைய திதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா அவன் சொல்ல முடியாது. இதை சொல்றதுக்கு நம்ம கிட்ட வார்த்தையும் கிடையாது. இதை நம்மளால சொல்லியும் கொடுக்க முடியாது. அவன் அனுபவிச்சாதான் அவனுக்கு தெரியும் இது என்ன திதிப்பு அப்படிங்கிறது, இல்லையா? அப்ப என்னாச்சு, அந்த அனுபவம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த இடத்துல பல வியாப்தின்னு சொல்றோம். அதே மாதிரி பரோட்சமாக தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்றோம், கேள்விப்பட்டு தெரிஞ்சுக்கிறதுங்கிறது இருக்கே, இந்த இடத்துல விருத்தி வியாப்தின்னு சொல்றோம். பலவியாப்தின்னு சொல்றது எங்க அந்த அஜ்ஞானம் மறைச்சு அந்த சைத்தன்யத்தை ஆவரணம் பண்ணி வைத்து விஷயத்துல அந்த சைத்தன்யத்தை மறைச்சு வச்சு அந்த விஷயத்தை பிரகாசிக்க முடியாமல் செய்கிறதோ அந்த இடத்துல அந்த விஷய பரியந்தம் அந்த விருத்தியானது போய் அந்த ஆவரணத்தை நிவர்த்தி பண்ணி பிரகாசிக்கக்கூடிய சைத்தன்யத்தோடு அந்த விஷயத்தை சம்பந்தப்படுத்தி அந்த சைத்தன்யத்தினால அந்த விஷயம் பிரகாசிக்கும்படியாக செய்யற இடத்துல பலவியாப்தி அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் பலவியாப்தி விருத்தி வியாப்தின்னு ரெண்டு விதமாக ஞானத்தை பத்தி சொல்றது. இப்ப இங்க பிரம்மத்துல நமக்கு விருத்தி என்ன பண்றது அப்படிங்கிறத பார்க்கணும். அபரோக்ஷமான விருத்தி வருது, இல்லைன்னு சொல்லலை, அனுபவம் ஏற்படுறது. ஆனா அந்த அனுபவம் பிரம்மத்துல என்ன ஏற்படுத்துறதுன்னா அந்த ஆவரணத்தை நிவர்த்தி பண்றது, அவ்வளவுதான். பிரம்மத்தை பிரகாசப்படுத்தலை. ஆனால் கடாதி விஷயங்களை எடுத்துட்டோம்னு சொன்னா அது தானே பிரகாசிக்கக்கூடிய வஸ்து இல்லாததுனாலே ஆவரணத்தை நீக்கி அந்த ஆவரணம் இல்லாத சைத்தன்யம் பட்டு அந்த பிரகாசம் கட பிரகாசம் ஏற்படுறது. கடம் நமக்கு தெரியறது எப்படி, அந்த கடத்திலே சைத்தன்யம் வியாபிச்சுட்டு இருக்கு. ஆனா அந்த சைத்தன்யத்து மேல ஒரு ஆவரணம் இருக்கு, அஜ்ஞான ஆவரணம். விருத்தியானது சைத்தன்யத்தை மறைச்சு மூடி இருக்கக்கூடிய அந்த ஆவரணத்தை நீக்கிறது. அப்போ ஆவரணம் நீங்கின அந்த சைத்தன்யம் பட்டு பிரகாசிக்கிறது கடம். இதுதான் பலவியாப்தி. இந்த சைத்தன்யம் படாம இருக்கும்போது அந்த கடம் தானா பிரகாசிக்கக்கூடிய வஸ்துவாக இல்லை. ஆகையால இந்த கடத்துல பலவியாப்திங்கிறது வருது. ஆனால் இதே கடஸ்தானத்துல நாம சைத்தன்யத்தை வச்சுட்டோமானால், ஆத்மா வச்சுட்டோமானா, அப்போ அந்த ஆவரணத்தை நீக்கினா போறோம். அதுல பிரகாசிக்கக்கூடிய சைத்தன்யத்தை பட வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனாலதான் பலவியாப்தி பிரம்மத்துக்கு கிடையாது. அப்ப இந்த ஸ்ருதிகள்லாம் என்ன சொல்றதுன்னு சொன்னா, எப்படி கடாதி விஷயங்களை பிரத்யட்சமாக பார்க்கும்போது அதுல சைத்தன்யம் பட்டு அதனால அந்த பிரகாசிக்கிறதோ, கட்டாதிகள் பிரகாசிக்கிறதோ பலவியாப்தியோடு இருக்கோ, அந்த மாதிரி இந்த விற்த்தியானது, மனசானது விற்பி ரூபமாக பிரம்மத்துக்கிட்ட போய் அது மேல ஒரு வெளிச்சத்தை போட்டு அதை பிரகாசப்படுத்தி காமிக்கவில்லை. கடன் தானா பிரகாசிக்கல, அது மேல சைத்தன்ய பிரகாசம் ஒரு பிரகாசத்தை போட்டு அதை பிரகாசப்படுத்த வேண்டியிருக்கு. ஆனா பிரம்மத்திலே அது தானே பிரகாசமாக இருக்கும் காரணத்தினாலே
இந்த விற்த்தியானது கிட்ட போய் ஒரு பிரகாசத்தை, சைத்தன்ய பிரகாசத்தை அது மேல போட்டு அதை பிரகாசப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. வெறும் அந்த ஆவரணத்தை நிவர்த்தி பண்ணினால் போதும். ஆகையாலே அப்பிராப்பிய மனசாசக கிட்ட போய் அதை பிரகாசப்படுத்தாமல் திரும்பி வந்ததுன்னு அந்த ஸ்ருதிக்கு அர்த்தம். போகவே இல்லைன்னு இல்லை. போகிறதுனால என்ன தெரிகிறது? விருத்தி வருது. பிரம்மத்தை பத்தின ஒரு விருத்திய அந்த பிரமாணம் ஏற்படுத்துறது, மனசு கிட்ட போறது. ஆனால் பிரகாசப்படுத்தாமல் வந்து விட்டு. பிரகாசப்படுத்தாமல்னா என்ன அர்த்தம்? அந்த ஆவரணத்தை மாத்திரம் நிவர்த்தி பண்ணி விட்டுட்டு வந்துடுத்து. பிரகாசப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா தானா பிரகாசிக்கக்கூடிய வஸ்து அது. ஆக மனசானது, மனசோ வாக்கோ அந்த பிரம்மத்தை சொல்றதுக்கோ அல்லது சிந்திக்கிறதுக்கோ போகிறது, தம் வேலையை பண்றது. ஆனா அந்த பிரகாசத்தை பிரகாசப்படுத்தல, பிரகாசத்தை மறைக்கும் ஆவரணத்தை மாத்திரம் நிவர்த்தி பண்ணிட்டு திரும்பி வந்துடுறது. அப்படிங்கிறதான் அப்பிராப்பிய மனசாசகங்கிற ஸ்ருதி சொல்றதே தவிர பிரம்ம விஷயமா ஒரு ஞானமே வராதுங்கிற அபிப்பிராயத்துல இந்த ஸ்ருதி வரல. அப்படி இருந்தால் மனசைவானுதிருஷ்டவியம் அப்படிங்கிற ஸ்ருதி மனசனால இந்த பிரம்ம ஜானத்தை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்றதோ, பிரம்ம ஜானத்தை அடையறதுக்காக வேதாந்தத்துல ஏகப்பட்ட சாதனங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கே, அதை பத்தி விழுந்து விழுந்து சொல்லிக் கொடுக்கறதே பிரம்மத்தை பத்தி, இது எல்லாமே வேஸ்டா போயிடும். இதெல்லாம் ஒண்ணு தேவை. பிரம்ம ஜானம்னு ஒண்ணு வரவே போறது இல்லைன்னு சொன்னா அப்ப இதெல்லாம் எதுக்கு? அதுக்கு எதுக்காக சாதனத்தை சொல்லணும் சிரமப்பட்டு? ஆகையாலே இந்த ஸ்ருதிக்கு இப்படி அர்த்தம் வச்சுக்கணும். ஆக பிரம்ம ஜானம்னு ஒண்ணு உண்டு. மூக்ஷுவானவன் அந்த பிரம்ம ஜானம் தனக்கு வேணும் அப்படிங்கிறது ஆசைப்படுவது நியாயம்தான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அஜ்ஞானேன ஆவருத்தம் பிரம்மா நிர்துக்க ஆனந்த துந்திலம் ஞானமிச்சந்தி அதசந்தஹ ததாவரண பஞ்சனம். பிரம்மன் தானே பிரகாசிக்கக்கூடிய வஸ்து தானே. அந்த பிரகாசிக்கக்கூடிய வஸ்துவை எப்படியாவது மறைக்க முடியுமோ? அது மேல ஒரு மறைக்க முடியாதே. தானா பிரகாசிக்காத வஸ்துவை மறைக்கிறது, இருட்டு வந்து மறைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பிரகாசிக்கக்கூடிய வஸ்துவை எப்படி மறைக்க முடியும் அப்படின்னு கேட்டா அதுக்கு சொல்றார், கீதையை பாரு. அஜ்ஞானேன ஆவருத்தம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவஹான்னு சொல்லி. அந்த ஞானம்ங்கிறதுக்கு பிரம்மான்னு அர்த்தம். பிரம்மமே ஞானஸ்வரூபம் இல்லையா? ஞானஸ்வரூபமா இருக்கக்கூடிய அந்த பிரம்மம் இருக்கே, அது அஜ்ஞானத்தினாலே ஆவருத்தமாக இருக்கு, ஆவரணம் செய்யப்பட்டிருக்கு, மறைக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் இவாளுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாம ஏமாந்து போயிருக்காருன்னு சொல்றது. இது எதை மறைக்கிறது? இந்த அஜ்ஞானம் பிரம்மத்தை. அந்த பிரம்மம் எப்படி இருக்கு? நிர்துக்க ஆனந்த துந்திலம், துக்க கலப்பு இல்லாத ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கு. அதாவது எதுக்குமே நிரதிசயமான ஒரு ஆனந்த ஸ்வரூபம், துக்கம் சம்பந்தப்படவே இல்லை, அப்பேற்பட்ட ஆனந்த ஸ்வரூபம். இதை போய் மறைச்சு வச்சு எது? அஜ்ஞானம். அதுக்காக இந்த மறைவுங்கிறது இருக்கே, இதை நிவர்த்தி பண்ணணுமா? நல்ல பெரிய ஆனந்தம் நம்மளோட கூட கூட இல்லை, நம்ம ஸ்வரூபமாவே இருக்கு, ஆனா எனக்கு தெரியாம வச்சுட்டு இருக்கு இந்த அஜ்ஞானம்னு சொன்னா, அப்ப அந்த மூக்ஷம் என்ன நினைக்கிறான்? இந்த ஆவரணத்தை நிவர்த்தி பண்ணிடணும், நம்ம ஆனந்தம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அவன் என்ன நினைக்கிறான்? இந்த அஜ்ஞானம் தானே இப்படி பண்ணி வச்சிருக்கு, அதை நிவர்த்தி பண்ணணும். அதை நிவர்த்தி பண்ணனா என்ன பண்ணணும்? ஞானத்தினாலதான் அஜ்ஞானம். ஞானேனது ததஜானம் ஏஷாம் நாசிதம் ஆத்மனஹா. அந்த ஞானத்தின் வந்து அஜ்ஞானத்தை நாசம் பண்ணி விட்டுன்னு வச்சுங்க, அப்ப ஆவரணம் போச்சு. அப்போ அந்த பரபிரம்ம ஸ்வரூபம் இருக்கே தானே பிரகாசிக்குமா, சூரிய பிரகாசம் போல பிரகாசிக்கும்னு சொல்லுது. சூரியன் எப்படி பிரகாசிச்சா சந்தேகமே இல்லாம இருக்கு இல்லையா? சூரிய பிரகாசம் அவ்வளவு வெளிச்சம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஆத்மஸ்வரூபம் பிரகாசிச்சுட்டே இருக்கும், நமக்கு தெரிஞ்சு பளிச்சுன்னு தெரியும், ஒரு சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதுக்காகத்தான் தியானம் இச்சந்தி அத சந்த. அதனாலே நம்ம வித்வான்கள் ஞானிகள் தியானத்தை வேணும்னு ஆசைப்படுறாங்க. எதுக்காக? தது ஆவரண பஞ்சனம், அந்த பெரிய ஆனந்தத்தை மறைச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த ஆவரணம் இருக்கே, அந்த ஆவரணத்தை போக்குவதற்காக தியானத்தை வேணும்னு கேட்க, விருத்தி ஞானத்தை வேணும்னு கேட்க. இப்போ ஒரு இன்னொன்னு அஜ்ஞானத்தை
சொன்ன உடனே அஜ்ஞானம் பிரம்மத்தை மறைக்கிறதுன்னு சொன்ன உடனே சில கேள்விகள்லாம் கேட்பான். அது அனாதியான அஜ்ஞானம், அது அனாதி அஜ்ஞானம் மறைக்கிறதுன்னு சொல்லியே, அனாதியா இருந்தா அது எப்படி போகும், நிவர்த்தி ஆகும், அது போகவே போகாதே, அனாதியா இருக்கிற மாதிரி அனந்தமா இருக்கணுமே, இப்படி எல்லாம் பல கேள்விகள்லாம் வரும். அதுக்கெல்லாம் ஒரே ஸ்லோகத்துல பதில் சொல்றார். அநாதிச்ச தத் அஜ்ஞானம் ந கதந்தா விகல்பபா ஜீவேஷ பேத பிரபிருதி அப்படி அநாதிரிஹேஷ்யதே. அந்த அஜ்ஞானம் இருக்கே அது அனாதி, அதுக்கு ஆரம்பம் கிடையாது. இந்த காலத்துல அஜ்ஞானம் வந்தது, அது பிரம்மத்தை மறைச்சிட்டு இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றது இல்லை. ஏன் அப்படி சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டா, எப்பவுமே அஜ்ஞானத்தை நம்ம அனாதியாத்தான் அனுபவிக்கிறோம். அது எப்படின்னு கேளுங்க. இப்ப இந்த தேவதத்தனை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். தெரியும்னு சொன்னா எத்தனை வருஷமா தெரியும் அப்படின்னு கேட்கலாம். அவன் ஏதோ ஒரு 10 வருஷமா தெரியும் அப்படின்னு சொல்லலாம், பதில் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி தெரியுமா? அதுக்கு முன்னாடி தெரியாது. சரி, அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷமா உனக்கு அவரை பத்தி தெரியாதுன்னு கேட்டா என்ன சொல்றது? 10 வருஷமா அவரை பத்தி தெரியும், ரைட்டு. அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி அவரை பத்தி தெரியாதவனும், ஆமா, அவரை பத்தி இப்போ தெரியாதுன்னு சொன்னா அஜ்ஞானம். இது எத்தனை வருஷமா அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு கேட்டா அதுக்கு பூர்வாவதி கிடையாது. இதுக்கு முன்னால எப்பவுமே தெரியாதுதான், இப்பதான் தெரியும்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப என்ன, ஞானம் இருக்கே அதுக்கு ஆதி உண்டு. ஆனா தெரியலேன்னு பதில் சொல்றதுக்கு சொன்னா எப்பல இருந்து தெரியல அப்படின்னு கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், இதுக்கு முன்னாடி தெரியவே இல்லை. அப்ப அந்த அஜ்ஞானத்தை ஆதி இல்லாததாகத்தானே நம்ம விவகாரத்துல அனுபவிக்கிறோம். அதுதான் இங்கேயும் அனாதிக்க தது அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானம் பிரம்மத்தை மறைச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த ஆவரணம் பண்ற அஜ்ஞானம் இருக்கே அது ஆதி இல்லாதது, அது அனாதி. எப்பல இருந்து மறைக்கிறதுன்னு சொல்ல முடியாது. அதனால இந்த கதந்தா விகல்பா, எப்படி இந்த அஜ்ஞானம் வந்தது, அது எப்படி அந்த பிரம்மத்தை மறைக்கிறது, அப்படி எல்லாம் நீங்க சந்தேகப்பட வேண்டாம். இந்த கேள்விக்கு இடமில்லாது போகும். இந்த மாதிரி கேள்விகளுக்கு இடம் கொடுக்காம இருக்கிறது தான் இந்த அனாதித்வம். அதனால தான் பல விஷயங்களை நம்ம அனாதின்னு சொல்றோம். ஷட் அஸ்மாக்கம் அனாதேகான்னு சொல்றோம். 6 விஷயங்களை ஆதி இல்லாதது, அனாதி அப்படின்னு வேதாந்தத்துல ஒத்துண்டிருக்கா. அது என்னதுன்னு சொன்னா, ஜீவேஷ பேத பிரகிருதி அப்படி அனாதிகி இக இஷ்யதி. இந்த வேதாந்த சாஸ்திரத்துல ஜீவன் அனாதி. இவன் எப்ப ஜீவனாதான் அப்படின்னு கேட்கக்கூடாது. அனாதியா ஜீவனத்தான் இருந்திருக்கான், எப்போ மோட்சத்தை அடைவான்னு கேட்கலாம். இதுக்கு முன்னாடி பந்தமா தான் இருக்கான், பந்தம் அனாதி. அதனாலதான் ஈஸ்வரன் அனாதி. எப்போ இந்த ஈஸ்வரன் பிறந்தாருன்னு இல்லை, ஜீவன் ஈஸ்வரன். அதே மாதிரி இப்ப சுத்த சைத்தன்யம்னு ஆத்மாவை சொல்றோமே, அதுவும் அனாதி. அதுக்கப்புறம் இந்த ஜீவன் வேறு ஈஸ்வரன் வேறு அப்படின்னு சொல்லி ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் ஒரு பேதம் இருக்கு, அதுவும் அனாதி. அதே மாதிரி இந்த அவித்தியங்கிறது அதுவும் அனாதி. 5. இந்த அவித்தியக்கும் சைத்தன்யத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு, அவித்தியை மறைக்கிறதுன்னு சொல்றோமே, அந்த சைத்தன்யத்தோட அவித்தியக்கு உள்ள சம்பந்தம் கூட அனாதி. ஆக இந்த 6 விஷயங்கள் அனாதின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜீவ ஈஷோ விசுத்தாச்சித் ததா ஜீவேஷயோர் பிதா அவித்யா தச்சித்தோர் யோகா ஷட் அஸ்மாக்கம் அனாதேயா அப்படின்னு பரிகணனம் பண்ணிருக்கு. அதனால இதுகள்லாம் அனாதி அப்படின்னு சொன்னதுனாலே இது எப்படி வந்தது அப்படிங்கிற கேள்விக்கு இடம் இல்லாமல் போகிறது. அதே மாதிரி இந்த அஜ்ஞானம் ஆவரணம் பண்ணினது எப்போதுல இருந்து அப்படின்லாம் கேட்கறதுக்கு வழி இல்லை, இது அனாதியாக இருக்கு. இதோட அனாதியான இந்த அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அப்ப ஞானம் வேணும். அதனாலதான் முமுட்சுவானவன் அந்த ஞானம் வேணும்னு ஆசைப்படுறான்ங்கிற வரையில் சரியா போச்சு, ஜிஜ்ஞாசைக்கு உபபத்தி ஆயிடுச்சு. இப்ப இந்த அனாதின்னு சொல்லி நம்ம சில கேள்விகளுக்கு இடமில்லாமல் பண்ணினோமே, அதே மாதிரி நீயும் பண்ண வேண்டியிருக்கு, எல்லாருமே பண்ணும்படியா இருக்கு. அதுக்கு உதாரணமாக சொல்றார், ஜீவே பிரகிருதி யுக்தத்துவம் தவ ஸ்யாத் கதம் அன்யதா தத் சத்யாசத்யதா சிந்தா விருதா தத்ர அப்பிரயோஜிகா. இந்த பிரகிருதிக்கு
வசப்பட்டு ஜீவன் பத்தனாக இருக்கிறான். ஜீவனுக்கு பிரகிருதியோடு சம்பந்தம் இருக்கு. இந்த சம்பந்தம் அனாதி. இது எல்லாரும் சொல்றான், அத்வைத்தின்னு இல்லை, மற்றவர்கள் கூட ஜீவனுக்கு பிரகிருதியோடு ஒரு சம்பந்தம் இருக்கு, அதனாலதான் பந்தம்னு சொல்றான். அப்ப ஜீவனுக்கும் இந்த பிரகிருதிக்கும் உள்ள சம்பந்தம் எப்போ ஆரம்பிச்சதுன்னு கேட்டா ஆரம்பிக்கவே இல்லை. இது அனாதின்னு தான் சொல்லும். அனாதியாகத்தான் இருக்கு. அப்ப அனாதின்னு சொல்லிதானே நீ பல கேள்விகளுக்கு பதில் சொல்லியாகணும் இல்லையா? அந்த கேள்விகளுக்கு இடமே இல்லைன்னு நீ சொல்லணும் இல்லையா? அது நீயே அதே மாதிரிதான். நான் இப்ப சொன்ன இதே வழிதான் நீயும் கடைபிடிக்க வேண்டியிருக்கும். இதே மாதிரி ரீதி தான் உனக்கும் இருக்கு அப்படின்னு சொன்ன. அப்போ அவன் என்ன சொல்லுவான், இல்லப்பா ஒரு வித்தியாசம் இருக்கு அத்வைத்திக்கும் எனக்கும். நான் அந்த பிரகிருத்தியோ அந்த பிரகிருத்தியோடு அனாதியாக இருக்கக்கூடிய சம்பந்தமோ இது எல்லாத்தையும் சத்தியம்னு சொல்றேன். நீ பிரம்மத்தை விட்டுட்டு பாக்கி எல்லாத்தையும் அசத்தியம்னு சொல்றே. அதனால்தான் அசத்தியம்னு சொல்லும் போது எனக்கு இந்த கேள்விகள்லாம் உண்மையில கேட்கும்படியாக வந்துடுறது. ஆனா எனக்கு சத்தியம்னு சொல்றவனுக்கு அந்த கேள்வி இல்லை அப்படின்னு சொன்னா, வாஸ்தவமா பொய்ன்னு சொன்னா தான் கேள்வி கேட்க முடியாது. பொய்யானது எப்படி வந்ததுன்னு கேட்கக்கூடாது. நிஜமா இருந்ததுன்னா அது எப்படி வந்ததுன்னு கேட்கலாம். இது உண்மை எப்படின்னு கேட்டா, வஸ்துஸ்திதியில சொப்னத்துல நாம பல விஷயங்களை பார்க்கிறோம். பல விஷயங்கள் பார்க்கறது நம்ம மூச்சுண்டதுக்கு அப்புறம் தவறானதுன்னு தெரியும் இல்லையா? தவறானதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது எப்படி வந்ததுன்னு நம்ம ஏதாவது விசாரம் பண்றோமோ? பொய்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு என்ன காரணம், ஏன் இப்படி தெரிஞ்சது, எப்படி இருந்தா அது தெரிய முடியும் அப்படின்னு நான் விசாரம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லை. ஏதாவது உண்மையா ஒரு துக்கமோ ஏதோ ஒண்ணு வந்திருந்ததுன்னு சொன்னா அந்த துக்கத்துக்கு என்ன காரணம்னு பார்த்து விசாரம் பண்ணி அதை வேணும்னா எடுத்துப்போம், வேண்டாம்னா அதை விளக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்து விளக்குவோம் இல்லையா? பொய்யான ஒரு துக்கமோ சுகமோ வந்ததுன்னு சொன்னா அதனுடைய காரணத்தை பத்தி நாம ஒன்றும் விசாரிக்க மாட்டோம். அதுல என்ன தெரிகிறது, மித்யான்னு சொன்னதுக்கு அப்புறம் அதனுடைய காரணாதிகளை பத்தி நமக்கு விசாரம் இல்லை. பொய் தானே, அதுல என்ன விசாரிக்கிறது, என்ன இருக்குதுன்னு விட்டுருவோம். அதனால தத் சத்யாசத்தியதா சிந்தா விருதா. நீ சொல்றியே நான் சொல்லக்கூடிய பிரகிருதி எல்லாம் சத்தியம், ஆனா நீ சொல்லக்கூடிய அஜ்ஞான சம்பந்தம் அசத்தியம், அதனால அதுல கேள்வி கேட்கிறேன்னு. அப்பா அது சத்தியமா இருந்தா என்ன, அசத்தியமா இருந்தா என்ன? சத்தியமோ அசத்தியமோ அது அனாதின்னு சொல்லிட்டீங்கன்னா இல்லையா? அனாதின்னு சொன்னதுனால இந்த கேள்விகளுக்கு பதில் வரும், கேள்விகள் கிளம்பாது. அதனால சத்தியமா அசத்தியமாங்கிற விசாரம் இப்ப தேவையில்லை. சத்தியமோ அசத்தியமோ அது அனாதியானத்தினாலே அதுக்கு காரணம் என்ன, எப்படி வந்ததுங்கிற கேள்விக்கு இடம் இல்லை. தத்திர அப்பிரயோஜிக்கா. இந்த விஷயத்துல ஞானம் வேணும் அப்படின்னு கேட்கிறவனுக்கு ஞானத்தினாலே ஒரு பிரயோஜனம் வேணும். அந்த பிரயோஜனம் என்னன்னா அஜ்ஞான நிவர்த்தி. இந்த அஜ்ஞானம் அனாதியாக இருக்கு, ஆனா ஞானம் வந்தால் நிவர்த்தி ஆகக்கூடியதாக இருக்கு. அவ்வளவு சொன்னாலே பிரம்மஜானம் வேணுங்கிற அந்த பிரம்ம ஜிஜ்ஞாசைக்கு உபபத்தி ஆயிடும். ஆகையாலே இதுக்கு மேல அது சத்தியம் அசத்தியங்கிற விசாரம் இப்போதைக்கு தேவையில்லை. அது வேற பிரகரணத்துல பண்ணிக்கலாம். இதோட இந்த பிரகரணம் முடியறது. இதுக்கு ஒரு மங்களம். ஸ்வப்ரபம் பிரபும் அநாத்ய அவித்யா சம்பிருதம் விவிதிஷந்தியம் புதாஹ தாரிதாப வர்ணஹ சுகாத்மனா பாதி யஷ்ச சமுபைமிதம் சிவம். ஸ்வப்ரபம்னா ஸ்வப்பிரகாசம், அதாவது தானே பிரகாசிக்கக்கூடியது, இன்னொரு பிரகாசம் பட்டு பிரகாசிக்க வேண்டிய அவசியம் இல்லாதது. அதுதான் பிரபு, பரமேஸ்வர ஸ்வரூபம். அது அநாதி அவித்யா சம்பிருதம், அனாதியாக இருக்கக்கூடிய அவித்தியினாலே ஆவரணம் செய்யப்பட்டு இருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த ஸ்வரூபத்தை விவிதிஷந்தி யம் புதாஹா. புதாஹா வித்வான்கள் அந்த ஸ்வரூபத்தை விவிதிஷந்தினா தெரிந்து கொள்ள விரும்புகிறார்கள். அதை தான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா ஆவரணத்தை போக்கினா நமக்கு பெரிய லாபம். ஏன்னா அது ஆனந்த துண்டிலம், நிர்துக்க ஆனந்த துண்டிலம்னு சொன்னார். துக்க கலப்பு இல்லாத சுத்த ஆனந்த ஸ்வரூபம். அது மறைச்சு வச்சிருக்குன்னு சொன்னா யாரா இருந்தாலுமே அப்படின்னா அந்த ஆவரணத்தை கொஞ்சம் விளக்கலாமே, அது இல்லாம இருந்தா சௌக்கியமா இருக்குமே அப்படின்னு தானே நினைப்பா.
ஆக அதுக்காகத்தான் அந்த ஆவரணத்தை போக்குறதுக்கு தியானத்தை அபேட்சிக்கிறார்கள். இந்த தியானத்தினாலே தாரிதாப வரணா சுகாத்மனா பாதி யஷ்ச. தாரித அபவரணா, அபவரணம் தான் இங்க ஆவரணம்னு அர்த்தம். இந்த தியானம் அந்த ஆவரணமானது விலகி விட்டால், அப்ப அந்த விலகின ஆவரணம் விலகின அந்த ஸ்வரூபம் இருக்கே, அது சுகாத்மனா பாதி, சுத்த ஆனந்த ஸ்வரூபமாக பாசிக்கிறது. யாருக்கு? தியானிகளுக்கு. அப்ப அந்த ஸ்வரூபம் இருக்கே, ஆவரணம் ஆன ஸ்வரூபம் இல்லை, ஏற்கனவே ஆவரணமாக இருந்து தியானம் வந்தத்தினாலே ஆவரணம் விலகி வெறும் சுத்த ஆனந்த ஸ்வரூபமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கும் அந்த ஸ்வரூபம் இருக்கே, அதுதான் சிவன். அந்த சிவனை சமுபைமி, அந்த சிவனை நான் சரணடைகிறேன், அவரையே நான் அடைகிறேன். அடைகிறேன்னா அவர் தான் எனக்கு கதி அப்படின்னு கதியாக அவரை சரணடைகிறேன் அப்படின்னு இந்த மங்களாச்சரணம். இதோடு இந்த ஜிஜ்ஞாசா உபபத்தி பிரகரணம்னு சொல்லக்கூடிய இந்த 2வது பிரகரணம் பூர்த்தியாகும். இதோட